கவலையை விட்டுவிட ஆலோசனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:31. ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் கவலைகளை சொல்லி சலித்துக் கொள்வார்கள். சிறு குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதன் வரை கவலைகளை மனித வாழ்வின் அன்றாட தொடர்கதைகள். கவலைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. கவலை எலும்புகளை உருக்கும், ஆயுளை குறைக்கும். கவலை என்பது ஒரு தொடர்கதை. மனிதன் கவலையை பிரிந்தோ கவலை மனிதனை பார்த்தோ இருப்பது என்பது கேள்விக்குரியே. ஆனால் கவலையை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் பலரும் தடுமாறுகின்றனர். இதைத்தான் தூய பவுலார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்றி உணர்வோடு கூடிய இறைவேண்டல்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் இவைகள் வழியாக இறைவரிடம் உங்கள் மன்றாட்டை தெரிவியுங்கள் என்கின்றார். மலையுரையில் இயேசு கிறிஸ்து கவலையை எதிர்கொண்டு வாழ மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கவலையினால் ஆவதும் ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாததும் ஒன்றுமில்லை. உடல் உடையை விட, உயிர் உணவை விட உயர்ந்தது. மனிதர் வானத்து பறவையை விட, காட்டுமலர் செடியை விட உயர்ந்தவரே என்கின்றார். கவலைப்படுவதால் உடல் உயரத்தோடு ஒரு முழமும் கூட்ட இயலாது என்கின்றார். கடவுளில் கொள்கின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்தும் கடவுள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உடனிருப்பார் என்கின்ற பற்றுறுதியில் வாழ்வை நாம் தொடர்வோம். நம்பிக்கை குன்றியவர்களாக வாழ்ந்து நம் பற்றுறுதி வாழ்வில் தடம்புரளாமல் இறையவரில் உள்ள பற்றுறுதியில் உறுதியாக இருந்தால் எல்லா கவலைகளையும் மேற்கொள்ள இயலும். இறையவரில் பற்றுறுதி கொண்டு வாழும்போது கவலைகளை தாண்டி செல்லும் ஆற்றலை இறையவர் அருள்வார். எனவே கவலைகளில் மனிதர் உதவி நாடாமல் யோபுவை போல பற்றுறுதியில் உறுதியாய் இருப்போம். இறை வழிநடத்துதல் பெறுவோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சுபம். அன்பு ஆண்டவரே, வாழ்வின் எல்லா சூழலிலும் வழிநடத்துதலை தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். கவலையை விட்டுவிட ஆலோசனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:31.